அனைவருக்கும் வணக்கம். வடச்சட்டில் எண்ணெய் ஊற்றி முறுக்கு சுட்டுருக்குறேங்க. கிரைண்டரில் தான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி போட்டு ஆட்டினேன். சாப்பாட்டு அரிசியை 1 கிலோ போட்டு ஆட்டியாச்சுங்க. பச்சை மிளகாயும் ஆட்டின மாவை கொஞ்சம் அள்ளி மிக்சியில் போட்டு இந்த ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கிறேன். மாவில் ஊற்றிருக்கேன். பெருங்காயம், உப்பு, வெண்ணெய் கொஞ்சம் போட்டேங்க. வெண்ணெய் எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் வச்சுருப்பேன். இது குண்டா நிறையா வச்சுருந்தேன். பாதி போட்டு பிணைஞ்சிட்டேன். எள்ளு, வெள்ளெள்ளு, கருப்பு எள்ளு எல்லாம் போட்டு ஒன்றா பிணைஞ்சி முறுக்கு சுட்டுட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. பச்சை மிளகாய் போட்டு சுட்டாவே இவ்வளோ அழகாக வெள்ளையாக தான் வருங்க முறுக்குங்க. நீங்களும் பச்சை மிளகாய் போட்டு சுடுங்க. மாதம் ஒரு தடவை முறுக்கு சுட்டு வச்சுருங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு சாப்பிட்லாம். முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி விநாயகர் பொம்மையாட்டு ஒன்று மாவையே எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வைக்கணுங்க. அதெல்லாம் ஐதீகம், அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். சொம்பில் தண்ணி எடுத்து வச்சோம்னா மாவு விநாயகரை கும்பிட்டுட்டு முறுக்கு சுட்டோம்னா நல்லபடியாக முறுக்கு வருங்க. Thank you.